நான் தான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறது தெரிய வருது. ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டடாக என்ன ஸ்கிரிப்டுங்கிறது வந்து என்கிட்ட இருக்குது. எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசியிருக்காங்க, பேசினவங்க முதல் எனக்கு தெரியும். பேசிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்கிரிப்டடாக கன்வே பண்ணல. இதை வந்து அவங்க பாணியில் அவங்களே சொல்லி அவங்களே வந்து ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா மக்கள் வந்து நம்புகிறாங்க, திணிக்கிறாங்க. திணிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நபர் தான் யாருன்னா மதன் கோரி. மதன் கோரி எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து உங்கள் துறைகள் இந்த அளவுக்கு பல்லளிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம உடைக்கணும்னு நினைக்கும் போது நான் எதுக்கு திமுகவோட ஐடிவிங்க பார்த்து நான் பயப்படணும்? போஸ்ட்டை போட்டோன்னே பயந்து பேசாமல் விட்டுருவான். அது என்ன பண்ணிடுவானுங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க? அஜித்குமார் மாதிரி அடித்து தொங்க விடுவாங்களா? வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட அட்வொகேட் நெல்சன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். டிஎம்கே ஐடிவிங் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவிட்டிருந்தீங்க. ஆனால் அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து அவர் சோஷியல் மீடியா மூலியமாக பேஷ் பண்ணிட்டுருந்தாங்க நம்ம மதன் கௌரி அவர்கள். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வேற ஒரு டார்கெட்டில் அதை கொடுத்துருப்பீங்க. பட் அது போய் ஹிட் ஆனது மதன் கௌரி அவர்களாக இருந்தது. என்ன உங்களோட டார்கெட்டாக இருந்தது? அது எப்படி ரிசீவ் பண்ணப்பட்டுச்சு? இல்லை, ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மதன் கோரி அவர்கள் வந்து டார்கெட் பண்ணி நம்ம வீடியோ போடல. ஆனால் வந்து அந்த வீடியோவோட சொல்லப்பட்ட விஷயம் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ கிடையாது, ஆடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மதன் கோரி. அது என்னங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக போயிடலாம். அதாவது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது இந்த கரூர் இஷ்யூ நடந்துச்சுல, 41 பேர். அந்த 41 பேர் மரணத்துக்கு முன்னாடி கரூரில் வந்து முப்பெரும் விழா ஒன்று நடந்துச்சு. அந்த 1.5 லட்சம் சேர் போட்டு 1 லட்சம் பேர் வெளில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஒரு கேம்பெயின் வந்து கொடுத்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. அது என்னென்னா, எல்லாருக்கும் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஒரே மாதிரி ஸ்கிரிப்டை கொடுத்து லைக் சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரிஞ்சிருக்கும், மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த கேம்பெயின் எப்படி ஆகிடுச்சுன்னா, இந்த கேம்பெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக சோஷியல் மீடியாவில் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது அருணா ஜெகதீஷன் அவரோட ஆணையமோ இல்லை வந்து எஸ்ஐடி கமிஷனோ இவங்க வந்து இன்னும் விசாரணை பண்ணி என்ன நடந்துச்சுங்கிறத வந்து சொல்லலை. இன்னும் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து விசாரணை முடித்து சொல்லணுங்கிறது வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இந்த டைமில் ஆளுங்கட்சிக்கு மேலே ஒரு பழி, விஜய் அவர்கள் மேலே ஒரு பழி. அதாவது நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன், இவங்க மேலேயும் தப்பு இருக்குது, அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. அது வந்து அறிக்கையில் தான் அவங்களோட விசாரணையில் தான் என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும். அது அந்த டைம் நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் சோஷியல் மீடியாவில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய லெவலில் குற்றச்சாட்டப்படுற நபர் யாருன்னா திமுக. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து கேள்வி கேட்குறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி நாடகமாக பண்ணிட்டீங்களே, எப்படி அன்பில் அங்கே வந்தார், எப்படி வந்து செந்தில் பாலாஜி வந்தார், கரெக்டாக எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை, சோஷியல் மீடியாவில் எழுப்பப்பட்ட கேள்விகள். காரணம் அந்த ஃபுட்டேஜஸை நம்ம பார்த்து மக்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ரெண்டாவது, விஜய் தரப்பில் நம்ம வச்ச விஷயங்கள் அலிகேஷன்ஸ் என்னென்னா, டைமில் வரல, மிஸ்மேனேஜ்மெண்ட், இது ரெண்டும் தான் அவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இந்த விஷயத்த நம்ம மேலே அந்த பழி வந்து சுமத்தப்படுது, மக்கள் வந்து எலெக்ஷனில் இது ரிஃப்ளெக்ட் ஆகிரும்ங்கிறதுக்காக இதை வந்து எந்த சோஷியல் மீடியாவில் நம்மளை கழுவி ஊற்றுறாங்களோ அந்த சோஷியல் மீடியாவில் எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்னால் கேட்பாங்களோ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணி எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் எண்ட் ஆஃப் த டே வந்து மணி தான் பேசக்கூடிய விஷயம். அந்த காசை கொடுத்து நம்ம வந்து இந்த ஒரு அஜெண்டாவை திணிக்கலாங்கிற மாதிரி வந்து டிஎம்கே ஐடிவிங்னு நான் பொத்தாம்பதுவாக நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு கீழே மார்க்கெட்டிங் ஏஜென்சி இதில் பெரிய லெவலில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு எதிராக ஒரு அவதூறு வந்து பேசப்பட்டுருக்கு. அந்த அவதூறை நான் தான் சரிப்படுத்துவேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த இவருக்கு அகென்ஸ்டாக ஒரு விஷயத்தை வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அட்வொகேட் அவங்களுக்கு வந்து ஃபேவராக பேசுகிற மாதிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு சாதகமாக போயிட்டுருக்கு, உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி பேசணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நான் தான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிட்ட கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறது தெரிய வருது. ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டடாக என்ன ஸ்கிரிப்டுங்கிறது வந்து என்கிட்ட இருக்குது. அதை தாண்டி வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து எந்தெந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசியிருக்காங்க, பேசினவங்க முதல் எனக்கு தெரியும். பேசிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இவங்களுக்கு எல்லாருக்குமே அதில் வந்து ஒரே ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு கன்வே பண்ண சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி என்னென்னா, ஸ்கிரிப்ட் ஒன்று தான், ஆனால் நீங்கள் பேச வேண்டியது சிம்பாலிக்காக. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து விஜய் உனக்கு வந்திருந்தார் தெரியுமா கரூர் மாநாட்டில், ஆனால் இத்தனைக்கும் 50 பேருக்கு தான் ஒரு போலீஸ் கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும்போது திமுக அரசாங்கம் 20 பேருக்கு ஒரு போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லது தான் பண்ணியிருக்காரு.
இத்தனைக்கு ஏன் நீங்கள் ஸ்டாலினை குறை சொல்லிட்டு இருக்கீங்க? விஜய் மேலே தான் குற்றம். அவர் வந்து 7 மணி நேரம் டிலே ஆகி வந்திருக்காரு. விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தை மேனேஜ் பண்ண தெரில. என்னையா எப்படி இருக்காங்க உங்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு யார் மேலே கோவம் வரும்? ஸோ ஸ்டாலின் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, விஜய் அவர்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வரும்ல. அது ஸ்கிரிப்டடாக கன்வே பண்ணல. இதை வந்து அவங்க பாணியில் அவங்களே சொல்லி அவங்களே வந்து ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க. புரியுதா? அப்போ என்ன ஆயிடுதுன்னா மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட எல்லாருக்கும் முன்னாடி தான் ரூ. 200 சொல்லுவாங்க. இப்போ என்னென்ன எல்லாருக்குமே வந்து பேசப்பட்ட அமௌண்ட் எவ்வளோன்னா 15,000 20,000 வந்து ஸ்டார்டிங் ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு. அது வந்து மினிமம் ஒரு 2 lakhs 3 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த 15,000 20,000 வந்து ரொம்ப பேசிக் அமௌண்ட். இது எதுக்காகனா இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் அப்படியே ஓரளவு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 15,000 to 20,000. இதையும் தாண்டி கொஞ்சம் காட்டமாக நீங்கள் பேசுகிறீங்க. ரொம்ப விஜய் அடித்து பேசுகிறீங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதுக்கு நீங்கள் இப்படி கேள்வி கேட்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருல, 20 பேருக்கு ஒரு போலீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா 50 to 1 lakh. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம்னா அவன் வந்து சாதாரண நபர்லாம் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் கீழே பல வந்து அணிகள் இருக்குது, துறைகள் இருக்குது. அந்த துறைகள் அமைச்சர்கள் இருக்காங்க. ஐடி விங்னு ஒன்று இருக்குது. அந்த ஐடி விங் எவ்வளோ செயல்பாடு இருக்குது, எவ்வளோ ஃபண்டிங் பண்ணுறாங்க. அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவன் வந்து லீகல் சைடாக நம்மளை அப்ரோச் பண்ணுவானோ எல்லாம் நமக்கு தெரியும். சும்மா 19 இதை ரீச் ஆகணும், வீடியோ போட்டு நல்ல வியூஸ் போயிடணுங்கிறதுக்கு நான் பண்ணணும்னா நான் வந்து எல்லார மாதிரி டான்ஸ் பண்ணியோ இல்லை வந்து ஒரு ஃபுட்டு விளாக் பண்ணி என்ன வேணாலும் போயிருக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து அதை தெளிவாக பண்ணுறோன்னா அதில் சிக்கின நபர், அதாவது அந்த நபரை வந்து மதன் கோரி அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா மதன் கோரி அவர்கள் வந்து அந்த வீடியோ பேசியிருக்காரு. இந்த வீடியோ வந்து பேசியிருக்காரு பாருங்களேன். அது மாதிரி சிம்பாலிக்காக நீங்கள் பேசணும். அதாவது வந்து அவர் வந்து பேசினது ப்ரொமோஷன் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பேசி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேசினது 20,000. சார் இல்லை நான் இது வேணாம், எனக்கு வந்து இது தவறான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே என்னென்னா இல்லை ஒரு 30,000 35,000 அமௌண்ட்டை ஏற்றுறாங்க. எதுக்காகனா கவுண்டை காட்டுறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க ஏன்னா அவங்க பேசிட்டாங்கன்னு இன்னொரு 4 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து திணிக்கிறாங்க. திணிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நபர் தான் யாருன்னா மதன் கோரி. இப்போ சொல்கிறேன், மதன் கோரி இந்த விஷயத்தை பணம் வாங்கிட்டு பண்ணாரா பண்ணலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆமான்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் வந்து எந்த நபரை அப்ரோச் பண்ணாங்க, எந்த நபருக்கு ஆடியோ அந்த இப்போ நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட பேசினதுக்கான ஆடியோ என்கிட்ட இருக்குது, நீங்கள் என்கிட்ட பேசினதுக்கான அனுப்புனதுக்கான எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. அது எனக்கு போதும். இது இந்த ஆடியோ உண்மையாங்கிறது நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா 100க்கு 500% இந்த ஆடியோ உண்மை. அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட நபர் வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்சியான்னு கேட்டால் 500க்கு 1000% அவன் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. பேசின நபர் இன்ஃப்ளூயன்சரான்னு கேட்டால் இன்ஃப்ளூயன்சர். எனக்கு எல்லா ரெக்கார்டிங்லாம் இருக்குது. மதன் கோரி இதில் வந்து அவரோட பேரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று காலைல நினைக்கிறேன் மதன் கோரி எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு பிரதர் இப்படி வந்து அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக்கு, அது நான் கிடையாது. அவர் எதை பார்த்துட்டு கால் பண்ணியிருக்காருன்னா அந்த கிளிப். ஸோ அதை தாண்டி வந்து லாங் வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து பிரதர் அது பசங்க ஏதோ மாற்றி இது போட்டிருக்கானுங்க, அது யாருங்கிறது எனக்கு தெரியாது, நான் என்னென்னு பார்த்துக்கிறேன். அதை தாண்டி வந்து இந்த வீடியோ சொல்லப்பட்ட விஷயம் நானும் உங்களை சொல்லலை, உங்களை டிஃபைன் பண்ணல. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். சரி ஓகே பிரதர், நான் நேற்றுக்கு ஒரு ஈவினிங் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது என்னென்னா எல்லாத்தையும் அவரை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிவிங்க யூட்டிலைஸ் பண்ணி திணிக்கிறாங்க. அவர் வந்து பணம் வாங்குறாரா வாங்கலையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த நபரை வச்சு இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் நடந்திருக்குங்கிறது உண்மையாக நான் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன். பண்ண வேண்டிய இடத்துல நான் பண்ணுவேன். ஐடிவிங்க இந்த அஃபிஷியலாக போடுறாங்க, நம்மளை பயம் காட்டுறதுக்காக பண்ணுறாங்கன்னா என்கிட்ட சரக்கு இருக்குது. ஐ மீன் வந்து ப்ரூஃப் இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஓரணியில் தமிழ்நாடா இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு அணிகள் மாதிரி கொண்டு வராங்கல்ல, லைக் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின், தாய்மானவர் திட்டம், அது வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. இது மாதிரி திட்டத்தை கொண்டு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பணத்தை கொடுத்து நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னா சரி ஓகே. அந்த திட்டத்தை நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பண்ணுறீங்க, ஓகே. ஒரு 41 உயிர் மரணம் நிகழ்ந்திருக்கு. அந்த மரணத்தில் போய் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க, அதை அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி காசு செலவு பண்ணுறீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் மினிமம் நான் கணக்கு போடும்போது ஒரு அமௌண்ட் வருது ஒரு ரீஜனுக்கு மட்டும். அப்போ எத்தனை கோடி ரூபா அவன் செலவு பண்ணியிருக்கான்? இத்தனை கோடி ரூபா நீ செலவு பண்ணி பண்ணணும்னா, நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று பார்த்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலாக காலேஜ்னு நினைக்கிறேன், எங்கேயோ வந்து பாத்ரூம் கட்டிட்டு நடுவில் தடுப்பு கட்டுறதுக்கு ஏதோ அதோட பட்ஜெட்டே திட்டத்தில் 30 லட்சம் ரூபாய். அது கட்டுறதுக்கு காசு இல்லை, அது அவனுக்கு பண்ண காசு இல்லை. அந்த வீடியோ வந்து ஃபுட்டேஜ் வைரலானதுக்கப்புறமா இப்போ இடையில கட்டிட்டு இருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு உங்கள் துறைகள் இந்த அளவுக்கு பல்லளிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறத நம்ம உடைக்கணும்னு நினைக்கும்போது நான் எதுக்கு திமுகவோட ஐடிவிங்க பார்த்து நான் பயப்படணும்? இப்போ வந்து நிறையா பேர் கேள்வி கேட்கப்படுறவங்க கிட்ட எல்லாத்துக்குமே பெருசாக பயப்படுற விஷயம், இது வந்து சோஷியலாக ப்ராப்ளம் ஆகுமோ,
தன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு இடத்துலையும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு தெரியும். என்ன நடந்திருக்குங்கிறது தெரியும். நீ வீடியோ போட்டு ஸ்டாலின் தான் இது பண்ணியிருக்காரு, செந்தில் பாலாஜி தான் இது பண்ணியிருக்காரு நீ சொன்னா உன்ன உள்ள தூக்கி தான் வைப்பாங்க. காரணம் என்ன? அது நீ மிஸ்லீட் பண்ற. ஏன்னா, இங்க இன்னொரு இடத்துல வந்து விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கிற டைம்ல நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது, அந்த விசாரணை டோட்டலா வந்து தலைகீழா மாறும். மக்கள வந்து மிஸ்லீட் ஆகுது. ஸோ இந்த டைம்ல நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. ஏன்னா, இங்க ஒரு ஹிட்லர் மாரி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது எலக்ஷன் வரப்போகுது. ஸோ எலக்ஷன் வர்றனால இந்த மாரி அலிகேஷன்ஸ் அவங்க மேல வரும்போது கண்டிப்பா வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க இறங்கிட்டாங்க. இறங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வாதிகார ஆட்சி அததான் பண்ணுவாங்க. காரணம் வந்து நீங்க இப்போ அஜித்குமார் அவருடைய மரணம் நடந்தது. கவின் மரணம் நடந்தது. அதுக்கு முன்னாடி பல மரணங்கள் நடக்கும்போதும், இந்த மரணத்துக்கு மட்டும் இவங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. கள்ளக்குறிச்சியில அந்த அளவுக்கு குடுக்கல. இதுக்கு குடுக்குறாங்கன்னா எலக்ஷன் வருது. ஸோ எலக்ஷன் வர டைம்ல இந்த மாரி தான் ஹிட்லர் மாரி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணுவாரு. ஸோ அப்படி பண்ணும்போது தான் எல்லாரையும் பிடிச்சு உள்ள வைக்கும்போது, அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒரு இடத்துல கான்ஷியஸை மீறி பேசிடுறாங்கல்ல. அதாவது என்னன்னா 41 உயிர்கள் இறக்கும்போது நீங்க இந்த அளவு ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுக்கும்போது நாங்க எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியுங்கிற மாரி கான்ஷியஸை மீறி பேசுறாங்கல்ல. அந்த தோனி தான் கடைசியில வழக்குகள சந்திக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குது. லீகல் அவேர்னஸ் நீங்க இருக்கீங்கன்னா இந்த மாரி பேச மாட்டீங்க. கொஞ்சம் பட்டுப்படாமலும் பேசுவீங்க. அந்த இடத்துல மக்கள் புரிஞ்சுப்பாங்க. மக்கள் நல்லா தெளிவா இருக்காங்க. தெளிவா இருக்கிற பட்சத்துல நீங்க கரெக்ட்டா சர்காஸ்டிக்கா சொல்லக்கூடிய இடத்துல இருக்கீங்க. அப்படி நீங்க சொல்லும்போது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா, இப்ப இது மதன் கௌரி அவர்கள் மேல திருப்பப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு. நீங்களுமே பார்த்திருப்பீங்க. மீம்ஸ் எல்லாமே நெறைய மதன் கௌரி அவர்கள அட்டாக் பண்ணி வந்திருந்தது. இது எப்படி மிஸ்லீட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த கிளிப்ப வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, அந்த ஆடியோ வந்து மதன்கோரி அவர்கள் வந்து வீடியோல பேசியிருந்தாரு. அது ஃபேக்குன்னு. ட்விட்டர்ல என்னோட போஸ்ட்டுக்கு கீழயும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்லி ஃபேக்குன்னு. இந்த இடத்துல நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன். அது வந்து ஃபேக்கு கிடையாது. ஒரிஜினல் ஆடியோ. பேசக்கூடிய நபர் ஒரிஜினல். இது செட்டப் கிடையாது. இதுக்கு பின்னாடி எந்த வந்து டீம் ஒர்க்கும் கிடையாதுங்கிறத இத வந்து நான் வந்து நிரூபிக்க முடியும். ஆனா அந்த ஃபேக்குங்கிறது உள்ள நான் என்ன சொல்லியிருக்காங்க, என் பேர வந்து இப்படி வந்து மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கிறது வந்து அவர் வந்து எடுத்து வைக்கலாம். ஆனா அந்த ஆடியோவே ஃபேக்குங்கிறது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் எனக்கு ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, பிரதர் வந்து இந்த வீடியோ மிஸ்லீட் ஆகுற மாரி இருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஒரு கிளியர் கட்டா வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மாரி இது ஒரு ஃபேக்கான விஷயம் அப்படிங்கிற மாரி போட முடியுமா? நான் தெளிவா சொல்லிட்டேன். சார் அப்படி போட முடியாது. என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். அது வந்து உங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி, அந்த ட்விட்டர்ல என்னோட போஸ்ட்டுக்கு கீழேயும், யூடியூப்ல வந்து அந்த கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் போட்டு நான் பின் பண்ணிட்டேன். அதாவது விஷயம் நடந்தது உண்மை. மதன் கௌரி அவர்கள பெயரை யூஸ் பண்ணி மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. இது மாரி பல இன்ஃப்ளூயன்சஸ் யார் யாருக்கு குடுத்தா, யார் யார் வந்து பேசியிருக்காங்கங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அந்த இடத்துல நான் ப்ரூஃப் பண்ணுவேங்கிறது வந்து தெளிவா நான் பேசியிருக்கேன். மதன் கௌரிய யாரும் இந்த இடத்துல கோத்து விடாதீங்க. வீடியோ ஃபுல்லும் பாருங்க. மதன் கௌரி வந்து இதில இன்வால்வ் ஆயிருக்காரு. பணம் வாங்கிட்டு பேசியிருக்காருங்கிற மாரி நான் பேசல. வீடியோ ஃபுல்லும் பாருங்க. அவர வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து அந்த ஆடியோ ஃபேக்கான்னு கேட்டா, மதன் கௌரி அவர்கள் வந்து கமெண்ட் போட்டதோ, இல்ல அவர் வந்து பேசினதோ, நானும் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே. போலீஸ் அதிகாரிகள் வந்து அவங்க அவ்வளோ பெரிய டெக்னாலஜி வச்சிருக்காங்க. நாங்க பேசினது என்னன்னு அவங்களால எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்கட்டும். பட் ஆனா அத ஃபேஸ் பண்ண ரெடியா தான் இருக்கீங்க. ஏன்னா நீங்க அந்த வீடியோலயுமே சொல்லியிருந்தீங்க. நான் அதாவது ஒரு 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 லீகலா அந்த ஃபீல்டுல இருக்கோம். இந்த ஃபீல்டுல இருந்துட்டு ஒரு அவதூறா இவர் மேல ஒரு பொய்ய சொல்லி மதன் கௌரிய தொட்டு நம்ம ரீச் ஆயிரலாம். மதன் கௌரிய தொட்டு நம்ம வீடியோ நல்லா வியூஸ் போயிரும். அதாவது நான் சொல்றேன். என் வீடியோ வந்து Instagramல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அது வந்து லாக்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அத பேசி தான் நம்ம வந்து இன்னும் லாக்ஸ் நம்ம பார்க்கணும்லாம் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. திமுக ஐடிவிங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இத போட்ட உடனே இந்த போஸ்ட்ட போட்ட உடனே பயந்து பேசாம விட்டுருவான். அது என்ன பண்ணிருவானுங்க? மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? அஜித்குமார் மாரி அடிப்பானுங்களா? அடிச்சு தொங்க விடுவாங்களா? அத ஃபேஸ் பண்றதுக்கு அதை அடுத்து எப்படி நான் சட்ட ரீதியா பேசணும்ங்கிறது நான் தயாரா இருக்கேன். அது எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போதான் ஒரு 6 மாசமா இந்த பையன் பேசிட்டு இருக்கான், 7 மாசம் பேசிட்டு இருக்கான்லாம் கிடையாது. என்னோட 20வது வயசுல 19 வயசுல நான் வந்து லா காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். 18ல முடிச்சுட்டு அந்த 20வது வயசுலேருந்து நான் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். அப்போ என்ன 10,000 20,000 வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பெரிய லெவல்ல மக்களுக்கு தெரியப்படல. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபீல்டுல இருக்கேன்னா, இது என்னென்ன அனுபவங்கள தாண்டி வந்திருப்பேன், என்னென்ன கஷ்டங்கள தாண்டி வந்திருப்பேன், எப்படி நம்ம பேசினா மக்கள் ஏத்துப்பாங்க, எப்படி வந்து லீகலா நம்ம விஷயத்த கன்வே பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஷார்ட் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இவர தொட்டு நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் கடைக்கு போறது கிடையாது. ஸோ இந்த சோஷியல் மீடியால இப்ப இருக்கிற வே பத்தி நெறைய விஷயங்கள் பேசணும். அதாவது சோஷியல் மீடியா எப்படி பாலிடிக்ஸ சேஞ்ச் பண்ணுதுங்கிறத இப்ப கண்கூட பார்க்க முடியுது. பிகாஸ் இல்ல நெறைய 2026ல சோசியல் மீடியா மிகப்பெரிய ஒரு ரோல ப்ளே பண்ண போகுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அதுதான் கேம் பிளேவா இருக்கும்னு நினைக்கிறேன். 2026ஓட மெயினான
பார்ட்டே வந்து சோஷியல் மீடியா கையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. பிகாஸ் நீங்களும் இப்போ இதில் ஒரு மெயினான பார்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.